வணக்கம், நான் விஷ்ணுபிரியா. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வினைமுற்று அப்படிங்கிற தலைப்பை பற்றி விளக்கமா பார்க்க போறோம். இந்த வினைமுற்று பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையில இருந்து வருவோம். எல்லாருக்கும் எளிதா புரியணும் இல்லையா? அதுக்காக பெயர் சொல் அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு பொருளை குறிக்கும் சொல். கண்ணால பார்க்கக்கூடிய, காதால கேட்கக்கூடிய, இல்ல மனதால் நினைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அதை குறிக்கும் சொல் தான் பெயர் சொல் அப்படின்னு அழைக்கப்படுது. மாடு, மரம், காற்று, குமரன், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, இது பெயர் சொல். வினைச்சொல் பொருளை குறிக்கும் சொல் பெயர் சொல். அந்த பொருள் செய்யும் செயலை குறிக்கும் சொல் அதுதான் வினைச்சொல். எடுத்துக்காட்டு பாருங்க, ஓடு, எழுது, நட, வா, விழு, இந்த மாதிரி எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, அதை குறிக்கும் சொல் வினைச்சொல். அடுத்தது பாருங்க, இந்த வினைச்சொல் முற்றாவும் வரலாம், எச்சமாவும் வரலாம். முற்று அப்படின்னா முடிவு பெற்ற வினைச்சொல், அதுதான் முற்று அப்படின்னு சொல்லுவோம். வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு பாருங்க, கண்ணன் ஓடினான். இதுல ஓடினான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். இது முடிவடைந்துருச்சு இல்லையா? இதுக்கு அடுத்ததான் ஏதாவது ஒன்று வந்தாதான் அந்த தொடர முடிக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஓடினான் அப்படிங்கிறது வினைமுற்று. அடுத்தது பாருங்க, எச்சம். எச்சம் எப்படி இருக்கும்? அது முடிவு பெற்ற சொல். அப்போ இது முடிவு பெறாத வினைச்சொல், அதுதான் எச்சம். அப்போ இன்னொரு ஒரு சொல் வந்துதான் அதை முடிவு பெற செய்யும். அப்படி வருகின்ற சொல் பெயர் சொல்லா இருந்தா அது பெயர் எச்சம், வினை சொல்லா இருந்தா அது வினை எச்சம். எடுத்துக்காட்டு பார்த்தா நமக்கு புரியும். ஓடிய மாணவன், ஓடி விழுந்தான். இதுல பாருங்க, ஓடிய, ஓடி, இதெல்லாம் தான் எச்சங்கள். இந்த வினை சொற்கள் இன்னும் முடிவடையல. ஓடிய, இதுக்கு அடுத்ததா ஒரு பெயர் சொல்லத்தான் நம்ம போட முடியும். மாணவன் அப்படிங்கிறது பெயர் சொல். ஓடிய குதிரை இப்படியும் சொல்லலாம். இப்படி ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடியுது அப்படின்னா அது பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். அது இது ஓடி விழுந்தான். இதுல பாருங்க, விழுந்தான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். ஒரு எச்சம் வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சம். சரி, வினைமுற்றை பத்தி பார்க்கும்போது எதுக்கு வினை எச்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்? வினைமுற்று எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வினைமுற்று இல்லாதது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் எச்சத்தை பற்றி சொன்னேன். அப்போ வினைமுற்றுனா என்ன? முடிவு பெற்ற ஒரு வினை சொல்லே வினைமுற்று. இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல பாருங்க, இது தன்மை, அதாவது நம்மளை நாமே சொல்லிக்கிறோம். நான் வந்தேன் அப்படின்னு நம்மளை நாமே சொல்லிக்கிறோம். நீ வருகிறாய் அப்படின்னு முன்னிலை, முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பார்த்து சொல்றோம். அவள் வருவாள் அப்படின்னு யாரோ ஒருத்தங்களை பத்தி சொல்றோம். அது வருகிறது அப்படின்னு ஒரு அக்ரிணை பார்த்து சொல்றோம். அது அப்படிங்கிறது ஒரு விலங்கை குறிக்கலாம், இல்ல உயிரற்ற ஒரு பொருளை குறிக்கலாம். அடுத்து பாருங்க, மக்கள் வந்தனர். இது என்ன? பலர்பால், நிறைய பேரை நம்ம குறிப்பிடுறோம். இப்படியும் வினைமுற்று வரும். அப்போ ஒன்றன் பால், பலவின் பால், பலர்பால் எல்லாத்துலேயும் வரும். அதே மாதிரி தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த மூன்றிலுமே வரும். அதே மாதிரி பாருங்க, வந்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம், வருகிறாய் அப்படிங்கிறது நிகழ்காலம், வருவாள் அப்படிங்கிறது எதிர்காலம். இப்படி 3 காலங்களிலும் இந்த வினைமுற்று வரலாம். அப்போ வினைமுற்று அப்படின்னா என்னன்னு அடிப்படை தெரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்து வினைமுற்றின் வகைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வினைமுற்றின் வகைகள் என்னென்ன அப்படின்னா, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று. இந்த 4ம் தான். இந்த 4ஐயும் உடன்பாட்டு வினைமுற்று, எதிர்மறை வினைமுற்று அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வகைகளா பிரிக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத இறுதியில பார்ப்போம். முதல்ல இந்த 4 வகைகளை பார்த்துடலாம். முதல்ல தெரிநிலை வினைமுற்று. இது எதை உணர்த்தும் அப்படின்னா, செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இந்த 6ல ஒரு சிலவற்றை காட்டாம வரலாம். ஆனால் காலத்தை தெளிவாக காட்டும். ஆனா அது என்ன காலம், இறந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா அப்படிங்கிறத தெளிவாக காட்டும். அதுதான் தெரிநிலை வினைமுற்று. எடுத்துக்காட்டு பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஓவியன் சித்திரம் தீட்டினான். இதுல பாருங்க, தீட்டினான் அப்படிங்கிறது தெரிநிலை வினைமுற்று. அது ஏன்? தீட்டினான் அப்படிங்கிறதுல நமக்கு என்ன புரியுது? ஏற்கனவே தீட்டி விட்டான், இறந்த காலம், அப்போ காலம் தெளிவா தெரியுது. இதுல இருந்தே இது தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வேற எதெல்லாம் காட்டுது அப்படின்னு பாருங்க. செய்பவன், யார் அந்த தீட்டுதல்ங்கிற செயலை செய்பவன்? ஓவியன். கருவி, எதை வைத்து அவன் வரைகிறான்? வர்ணம். நிலம், சுவர், ஒரு சுவர்ல தீட்டலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு நோட்டுல தீட்டலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு நிலம் அப்படிங்கிறது புரியுது.
செயல் என்ன? தீட்டுதல். இவன் செய்வதனால் கிடைக்கும் பொருள் என்ன? செய்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரம். ஒரு சித்திரம் கிடைக்கும். அடுத்து காலம். காலம் இறந்த காலம் ஏற்கனவே பார்த்தோம். அப்போ காலத்தை தெளிவாக காட்டும், அதுதான் தெரிநிலை வினைமுற்று. இதே தீட்டுவான் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எதிர்காலம். தீட்டுகின்றான் அப்படின்னா நிகழ்காலம். இப்படியும் வரலாம். இவற்றுள் சில குறைந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? செய்பவன், கருவி, நிலம், செயல், பொருள், காலம், இதுல ஒரு சில குறைந்து வரலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கொடி அசைகிறது. இந்த தொடர்ல பாருங்க, அசைகிறது அப்படிங்கிறது ஒரு தெரிநிலை வினைமுற்று. அசைகிறதுனா என்ன? இப்போ அசைகிறது. இப்போ நிகழ்காலத்தை காட்டுது. இங்கு செய்பொருள் என்ன? யோசிச்சு பாருங்க. ஓவியன் சித்திரம் தீட்டுகிறான் அப்படின்னா இதனால் செய்யப்படும் பொருள், செய்பொருள் என்ன அப்படின்னா ஒரு ஓவியம் இல்ல சித்திரம். ஆனா கொடி அசைகிறது, இப்படி அசைகிறதுனால ஒரு பொருள் உருவாகுதா? உருவாகல இல்லையா? அப்போ செய்பொருள் அப்படிங்கிறது இங்கே இல்லை. இந்த மாதிரி 1-2 குறைந்து வரலாம். ஆனா காலத்தை தெளிவாக காட்டும், அதுதான் தெரிநிலை வினைமுற்று. அடுத்து குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுனா என்ன? காலத்தை தெளிவாக காட்டும். அப்போ குறிப்பு வினைமுற்றுனா காலத்தை தெளிவாக காட்டாமல் குறிப்பால் உணர்த்தும், அதுதான் குறிப்பு வினைமுற்று. அந்த வினைமுற்று எதை விளக்குவதற்காக வருது அப்படின்னா செய்பவன், ஏதோ ஒரு செயலை செய்பவன் இருக்கா இல்லையா, அவனை விளக்குவதற்காக உருவான வினைமுற்று. அந்த வினைமுற்று எப்படி தோன்றும் அப்படின்னா இந்த ஆறின் அடிப்படையில் தான் தோன்றும். எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். பாலன் இன்று செல்வன். இதுல செல்வன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது ஒருத்தரை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் மாதிரி தெரியும். ஆனா இதுக்குள்ள ஒரு வினை, ஒரு செயல் மறைந்து இருக்குது. அதனால இத வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். செல்வன் அப்படிங்கிறத நம்ம பெயர் சொல்ல இப்ப பயன்படுத்துறோம். ஆனா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா செல்வம் உடையவன், செல்வத்தை கொண்டிருத்தல் அப்படிங்கிற அந்த செயலை செய்தவன், அவன் தானே செல்வன். அப்போ இது என்ன? ஒரு வினை சொல். செல்வன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எந்த காலம்னு புரியுதா? செல்வத்தை வைத்திருந்தவனா, செல்வத்தை வைத்திருப்பவனா, இல்ல செல்வத்தை இனிமே சம்பாதிக்க போறவன் அப்படிங்கிற பொருளா? எந்த காலம் அப்படிங்கிறத தெளிவா காட்டல இல்லையா? அப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம்? குறிப்பால் உணர்த்தும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இந்த தொடர் பாருங்க. பாலன் இன்று செல்வன். இந்த இன்று அப்படிங்கிற குறிப்புல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இப்போ அவன் செல்வத்தை கொண்டிருக்கிறான். அப்போ இது நிகழ்காலத்தை குறிக்குது. இப்படி குறிப்பால் மட்டுமே காலத்தை உணர்த்தும். செல்வன் அப்படின்னா ஆண்பால் அப்படின்னு நமக்கு புரியுது. திணை உயர்திணை தான். ஒரு மனிதத்தான் செல்வன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் 6 அடிப்படையில் தோன்றும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. பொன் அப்படிங்கிறது ஒரு பொருள், செல்வம் அப்படிங்கிறதும் ஒரு பொருள். அந்த பொருளை வைத்து அவன் என்ன செயல் செய்யறான்? பொருளை கொண்டிருக்கிறான், செல்வத்தை வைத்திருக்கிறான். இப்படி பொருளை அடிப்படையாக கொண்டு வினைமுற்று உருவாகும். அதுதான் இந்த பொன்னன், செல்வன், அது எல்லாமே. அடுத்து பாருங்க. இடம். ஆரூரன். ஆரூரன்னா என்ன பொருள்னா ஆரூர் அப்படிங்கிற ஊரில் வாழ்பவன். ஆரூர் அப்படிங்கிற இடத்தை அடிப்படையாக கொண்டு உருவான வினைமுற்று. அதனால இது இடத்தை அடிப்படையாக கொண்ட குறிப்பு வினைமுற்று. அதே மாதிரி மதுரையான், குற்றாலத்தான், இந்த மாதிரிலாம் சொல்றது இடத்தை அடிப்படையாக கொண்ட குறிப்பு வினைமுற்று. அடுத்தது காலம். ஆதிரையான். இதுக்கு என்ன பொருள்? ஆதிரை நாளில் பிறந்தவன். அப்போ அந்த நாளில், அந்த காலத்தில் பிறந்தவன், அவனைத்தான் ஆதிரையான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கார்த்திகேயன் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் பிறந்தவன். கார்த்திகை மாதம்ங்கிறது ஒரு காலத்தை குறிக்குது இல்லையா? இப்படி காலத்தை அடிப்படையாக கொண்டும் குறிப்பு வினைமுற்றுகள் உருவாகும். அடுத்தது சினை. சினை அப்படின்னா உடல் உறுப்பு. செங்கண்ணன். செங்கண்ணன்னா சிவந்த கண்களை உடையவன். ஒருத்தருக்கு சிவந்த கண்கள் இருக்கு, அவர் அந்த சிவந்த கண்களை வைத்திருத்தல் அப்படிங்கிற செயலை செய்வதால் அவரை செங்கண்ணன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது என்ன? சினையை அடிப்படையாக கொண்ட குறிப்பு வினைமுற்று. அடுத்தது குணத்தை அடிப்படையாக கொண்ட வினைமுற்றுகள் பாருங்க. அன்பன், அன்பானவன். அடுத்தது தொழிலை அடிப்படையாக கொண்டது. மருத்துவன், நடிகன், தச்சன். இதுக்கு என்ன பொருள்? மருத்துவ தொழிலை உடையவன், மருத்துவ தொழில் செய்பவன். அப்போ நமக்கு தெரிநிலை வினைமுற்றுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, குறிப்பு வினைமுற்றுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அது காலத்தை வெளிப்படையாக காட்டும், இது காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அடுத்தது ஏவல் வினைமுற்று. ஏவல் அப்படின்னா எதிரில் இருக்கிற ஒருத்தரை கட்டளையிட்டு அதை செய், இதை செய் அப்படின்னு சொல்றது. முன்னிலை, அதாவது முன்னாடி இருக்கிற ஒருத்தரை, நமக்கு எதிரில் தான் இருக்காங்க, அவங்கள,
அது ஆண் பாலா இருக்கலாம், பெண் பாலா இருக்கலாம், இல்ல அக்ரிணை பொருளா இருக்கலாம். அதை ஆணையிட்டு இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்வதுதான் ஏவல். இது எதிர்காலத்தை காட்டும். இப்போ ஒரு செயலை செய்ய சொல்றோம். எப்போ செய்ய சொல்லுவோம்? முன்னாடி போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? இனிமேல் தான் அதை செய்ய சொல்லுவோம். அப்போ அது எதை காட்டும்? எதிர்காலத்தை தான் காட்டும். அடுத்து ஒருமை பன்மையை உணர்த்தும். எதிரில் இருக்கிறவங்க ஒருத்தரா இருக்கலாம், இல்ல பலரா இருக்கலாம். யாரை சொல்றோம் அப்படிங்கிறது அந்த வினைமுற்று பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கண்ணா வா. இதுல வா அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று. எதிரில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து வா அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? இதுதான். அதே மாதிரி ஆய் அப்படிங்கிற விகுதியை பயன்படுத்தி அதை சேர்த்து வாராய் அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம வா அப்படின்னு விகுதி இல்லாம தான் பயன்படுத்துறோம். அதே மாதிரி நீ படி அப்படின்னு சொல்லுவோம். அதை நீ படிப்பாய் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் என்ன? ஏவல் வினைமுற்று. அதே பன்மையில முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா உண்பீர், வாரீர், இந்த மாதிரி ஈர் விகுதியை பயன்படுத்துவோம். இது முன்னாடி. இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? உண்ணுங்கள், வாருங்கள், இந்த மாதிரி கள் விகுதியை சேர்த்து நம்ம பயன்படுத்துவோம். இதெல்லாம் என்ன? பன்மையை குறிக்கும் ஏவல் வினைமுற்று. அடுத்தது வியங்கோள் வினைமுற்று. வியம் அப்படின்னாலும் ஏவல் அப்படிங்கிற பொருள் தான். இப்போ வியங்கோளுக்கும் ஏவலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வியத்தை கொள்வது. நம்ம வா போ அப்படின்னு நேரடியா சொல்றது ஏவல் வினைமுற்று. இது அந்த ஏவுதலை உள்ள கொண்டிருக்கும். பார்த்தான்னா அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காது. ஆனா அதோட பொருளை பார்த்தோம் அப்படின்னா ஒருவரை ஒரு செயலை செய்ய சொல்வதுதான். ஆனா நேரடியா அந்த பொருளை வராது. கா இய இயர் அப்படிங்கிற விகுதிகளை பெற்று வரும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல், இந்த 4 பொருள்களிலும் வரும். 3 இடங்களையும் ஐம்பாலையும் உணர்த்தி வரும். அது எப்படி அப்படின்னு எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். வாழ்க, வெல்க, வாழிய, வாழியர். ஒருத்தங்களை வாழ்த்துறதுக்கு இந்த சொற்கள் எல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா? இதெல்லாம் வாழ்த்தல் அப்படிங்கிற பொருள்ல வர்ற வியங்கோள் வினைமுற்று. ஏற்கனவே பார்த்தோம். கா இய இயர் அப்படிங்கிற விகுதிகளை பெற்று வரும். பாருங்க. வாழ்க, வெல்க, வாழிய, இய, வாழியர், இயர், இந்த மாதிரி விகுதிகளை பெற்று வந்துச்சுன்னா அது வியங்கோள் வினைமுற்று. அடுத்தது இதே மாதிரி வைதல், திட்டுதல், வீழ்க, ஒழிக, கெடுக, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இந்த பொருள்களையும் வரும். அடுத்து வருக, உண்க, இது விதித்தல் அப்படிங்கிற பொருள். பாருங்க, ஏவல்ல என்ன சொல்லுவோம்? உண், வா அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாருங்க, வருக, உண்க, இதுவும் அதே மாதிரி ஒரு ஏவல் தான். ஆனா பார்த்தா இதை செய் அதை செய்யின்னு நம்ம ஒரு கட்டளை இடுற மாதிரி தெரியாது. அந்த ஏவலை உள்ளே கொண்டிருக்கும். அதுதான் வியங்கோள் வினைமுற்று. அடுத்து வேண்டல். அருள்க, கருணை புரிக, தருக அப்படின்னு வேண்டும் பொருள்லையும் அது வரும். இதெல்லாம் பாருங்க, நிறைய கா கா அப்படிங்கிற விகுதியில தான் முடியும். அடுத்து ஏவலுக்கும் வியங்கோளுக்கும் உள்ள வேறுபாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். எது ஏவல் வினைமுற்று, எது வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு குழப்பம் ஏற்படக்கூடாது அப்படின்னா இந்த வேறுபாடுகளை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பாருங்க, ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளில் மட்டும் வரும். அதை செய் இதை செய் அப்படின்னு கட்டளையிடும் பொருளில் மட்டும் வரும். வியங்கோள் வினைமுற்று வாழ்த்தல், வைதல், விதித்தல், வேண்டல், இந்த 4 பொருளிலும் வரும். பார்த்தோம் இல்லையா? அடுத்து பாருங்க, முன்னிலைக்கு மட்டும் உரியது. ஏவலை நம்ம எதிரில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து இல்ல பலரை பார்த்து நம்ம சொல்லலாம். ஆனா வியங்கோல தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு 3 இடங்களில் உள்ளவங்களை பார்த்தோம் நம்ம சொல்லலாம். நான் வாழ்க, நீர் வாழ்க, அவள் வாழ்க, இந்த மாதிரி யாரை வேணா பார்த்து சொல்லலாம். அப்போ 3 இடங்களுக்கும் உரியது வியங்கோள் வினைமுற்று. அடுத்து ஏவல் வினைமுற்றுல ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. நம்ம பார்த்தோம் இல்லையா? நீ வா, நீ வாராய் அப்படின்னு சொல்லுவோம். அதே நிறைய பேர் இருந்தா நீர் வாரீர், நீங்கள் வாருங்கள், இந்த மாதிரி சொல்லுவோம். அந்த வினைமுற்று பார்த்தாலே அது ஒருத்தரை சொல்றோமா இல்ல பலரை சொல்றோமா அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ இதுல ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. ஆனா வியங்கோள் வினைமுற்றுல ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. நான் வாழ்க அப்படின்னு சொல்லலாம், நாங்கள் வாழ்க அப்படின்னு சொல்லலாம், நீ வாழ்கன்னு சொல்லலாம், நீங்கள் வாழ்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வாழ்க அப்படிங்கிற அந்த வினைமுற்றுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை பாருங்க. அதுதான் வியங்கோள் வினைமுற்று. இப்போ நம்ம தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று, இது எல்லாத்தையும் தெளிவா பார்த்துட்டோம்.
இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, உடன்பாட்டு வினைமுற்று, எதிர்மறை வினைமுற்று. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். உடன்பாட்டு வினைமுற்று அப்படின்னா என்ன? பெயர்லயே இருக்குது, உடன்படுதல். அதாவது ஒரு செயலை செய்தேன், செய்கிறேன், இந்த மாதிரி உடன்படுதலை குறிப்பது. அதுதான் உடன்பாட்டு வினைமுற்று. வருகிறேன், செய்தேன், வந்தான், உண்பேன். ஒருத்தங்க அந்த செயலை செய்துட்டாங்க இல்ல செய்ய போறாங்க அப்படின்னு உடன்பட்டதை பற்றி குறிப்பிடுவது. அதுதான் உடன்பாட்டு வினைமுற்று. அடுத்தது எதிர்மறை வினைமுற்று. நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது, இல்ல செய்யாதே அப்படின்னு சொல்றது, இல்ல செய்யவில்லை, இந்த மாதிரி குறிப்பிடும் வினைமுற்று தான் எதிர்மறை வினைமுற்று. எடுத்துக்காட்டு பாருங்க. வாரேன், செய்யேன், வந்திலன். இதுக்கு என்ன பொருள்னா, வாரேன் அப்படின்னா அதோ வாரேன்னு சொல்லுவோம்ல, அது இல்லை. வாரேன் அப்படின்னா வரமாட்டேன் அப்படிங்கிற பொருள். செய்யேன் அப்படின்னா செய்ய மாட்டேன். வந்திலன் அப்படின்னா வரவில்லை, அவன் வரல அப்படிங்கிற பொருள். அப்போ இது என்ன? எதிர்மறை, இல்ல மறுப்பு. நான் வரமாட்டேன் அப்படின்னு மறுப்பதை குறிக்குது. அப்போ இது என்ன? எதிர்மறை வினைமுற்று. முதல்ல வினைமுற்றோட 4 வகைகள் பார்த்தோம் இல்லையா, அந்த 4லும் நம்ம பார்த்தது எல்லாமே உடன்பாட்டு வினைமுற்றுகள் தான். நிறைய அதை தான் பார்த்தோம். எதிர்மறையிலையும் அது வரலாம். நம்ம உடன்பாட்டு வினைமுற்று பார்த்தோம். அது எது? வா, வாராய், வாரீர். இது எல்லாமே உடன்பாட்டு ஏவல் வினைமுற்று. அப்போ எதிர்மறை ஏவல் வினைமுற்று எப்படி இருக்கும்? வராதே, வாரல், வாரல்னா வராதே அப்படிங்கிற பொருள். அழாதே, அழால், அழால்னா அழாதே அப்படிங்கிற பொருள். அதே மாதிரி வியங்கோள் வினைமுற்றுல எதிர்மறை பாருங்க. வாரற்க, கூரற்க. வியங்கோள் வினைமுற்றிலேயே வருக அப்படின்னா உடன்பாட்டு வினைமுற்று, வாரற்க அப்படின்னா எதிர்மறை வியங்கோள் வினைமுற்று. இந்த காணொளியில நம்ம வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதோட வகைகள் பற்றி விளக்கமா பார்த்துட்டோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்க கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. இன்னும் உங்களுக்கு தமிழ்ல உள்ள ஏதாவது இலக்கணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த தலைப்பையும் கீழே கருத்துக்கள்ல பதிவிடுங்க. நான் அதை அடுத்தடுத்த காணொளிகள்ல பதிவிட முயற்சி செய்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த காணொளியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.